சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்துல எங்க அம்மாவுடைய ஊர். அங்க ஒருத்தர் இருந்தாரு, ஹாஜாபாய்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சாதாரண மனிதர், சைக்கிள்ல தான் வருவாரு. அவர் வருவாரு, ஃபுல்லா பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவாரு. காசு யார்ட்டையும் கேட்க மாட்டாரு, அவரா கிளீன் பண்ணுவாரு. பள்ளிவாசல கூட்டுவாரு. வெளியே இருந்து யாராவது தொழுகைக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவாரு. யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார், யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர். ஆனா என்ன சொல்லுவார், யார் முசாவா பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவா பண்ணுவாரு. நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க எப்படி சொல்லுவார். அப்ப நாங்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் அவரை கேலி பண்ணுவோம். ஹஜா பாய் எப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்க, எப்ப பாஸ்போர்ட்லாம் எப்ப, இந்த வந்துடும், அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும், அடுத்த வாரம் டிக்கெட் எல்லாம் வந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லுவார். எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவார். நான் அப்புறம் ஓதி எல்லாம் முடிச்சு பெரிய பிள்ளை ஆயிட்டேன். பட்டம் எல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போய் பள்ளி முத்தவல்லியை சந்திக்கும் போது யதார்த்தமா கேட்கிறேன், முத்தவல்லி சாப் ஹாஜாபாயை காணாம எங்கன்னு கேட்டேன். ஹாஜாபாயை காணன்னு அவர் அழுதார், முத்தவல்லி அழுதாரு. நான் கேட்டேன், ஏன் ஹாஜார் அழுகுறீங்கன்னு கேட்டேன். மொரானா ஹாஜாபாய் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அங்க பெரிய ஷாக்கெல்லாம் இல்ல, மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதானே செய்வாங்க, மௌத்தா ஆயிட்டா அப்படியா, அதுக்கே அழுகுறீங்கன்னு கேட்டேன். கேட்டு சொன்னாரு, மொரானா எங்க மௌத்தானாரு தெரியுமா, மக்கால போய் மௌத்தா போனாரு. எங்க மௌத்தானாரு, காபால போய் மௌத்தா இருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக், எப்படி ஹாஜியார் அப்படின்னு கேட்டேன். மொரானா தொழுகைக்கு ரோட்டு மேல அந்த பள்ளி இருக்கும், மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு. ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்காரு, காரை நிப்பாட்டு தொழுகைக்கு வந்திருக்காரு. தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பாடு வாங்கி தரட்டுமா, காரெல்லாம் துடைக்கட்டுமான்னு ஹாஜாபாய் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் போறேன். அவர் போகும்போது முசாவா பண்ணிருக்காரு. போய் முசாவா பண்ணி நல்லா துவா இருக்கீங்களா, துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போறேன்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் கேட்டாரு, எந்த ஹஜ்ஜுக்கு போறீங்க, எப்ப போறீங்கன்னு கேட்டாரு. அதெல்லாம் தெரியல, ஹஜ்ஜுக்கு போறேன். எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் டிராவல்ஸ்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. இந்த கார்ல வந்தார்ல, இவர் டிராவல்ஸ் நடத்துறவர், இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர். முத்தவல்லியை கூப்பிட்டு கேட்டோடனே இப்படி சொன்னோடனே ஒண்ணுமே செய்யல வந்தவர். ஹாஜாபாய் உங்கள்ட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்னு பேக்கை வாங்கி 2 ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வருவீங்களான்னு கூட்டு போயிட்டார். நான் போய் அவரை சந்திச்சேன், திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் வச்சிருக்காரு, நான் அவரை போய் சந்திச்சேன். ஹாஜாபாய் ஊர்னு அவர் அழுகிறாரு. நான் ஆயிரக்கணக்கான பேர்த்து ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிருக்கிறேன், இவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு லுஹருடைய தொழுகை காபாக்கு வர்றோம், தொழுகிறோம், தஜ்தாலே மௌத்தா போயிட்டார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவரை எங்க கொண்டு போயிட்டான். சில பேர் 50 உம்ரா செய்யறோம், 50 உம்ரா, மவுத் அங்க ஆகணும்னு, மவுத்து கிடைக்கல, இங்க வந்தா மவுத் ஆகும். 10 ஹஜ் செய்யறாங்க, அங்க மவுத்தா போகணும்னு, வாய்ப்பே இல்லை, இங்க வந்துதான் மவுத். மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க நினைக்காதீங்க. எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான், எல்லாம் நல்லவங்க தான்.